நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட்லீஸ்ட் சார் உங்ககிட்ட தான் கேள்வி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சங்கர் சார்ட்ட ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுடைய முதல் படம் நிறைய கனவுகள் இருக்கும் அண்ட் உங்களுக்கு ஆசைப்பட்ட அந்த காஸ்ட் அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு உங்கள் குருக்கிட்ட வந்து ஏதாவது ஒரு ஒரு விஷயம் இருக்கும் கண்டிப்பாக அதோட சாயல் அட்லீஸ்ட் ஒரு விஷயத்துலையாவது ஒன்றாவது நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. இல்லை சீன்ஸ் எதுவுமே நான் அப்படி பண்ணல. ஏன்னா எந்த எல்லாமே ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். உங்கள் வீட்டில் நடக்கிறது என் வீட்டில் நடக்குது அந்த மாதிரி ரொம்ப காம்பேக்டான ஒரு சப்ஜெக்ட் தான். பட் எங்கேயோ ஒரு இடத்துல அப்படின்னு நானாக யோசிக்கல. பட் பண்ணி முடித்தோடனே சிலர் சொன்ன ஒரு இடம் வந்து அந்த ஓடைய சாங் சொன்னாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா நான் வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே போஸ்டர் ஒட்டி ஃபுல் ஸ்ட்ரீட்டு ரோடு கீடு எல்லாமே போஸ்டர் ஒட்டி அந்த போர்ஷன் எடுத்தேன். அது பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அது சும்மா செட்டுக்கு வந்தவங்களே சொன்னாங்க உங்கள் சாரோட ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருக்குன்னு. சப்கான்ஷியஸாக ஏதோ ஒன்று உள்ளே போனது தான் அது. பட் டெஃபினட்டாக அந்த கிரெடிட் எங்கள் சாருக்கு தான் நான் கொடுப்பேன். நிறையா நீங்கள் சொல்லுங்கள், அட்லியோடைய டிரெக்ஷனில் நீங்கள் ஒர்க் பண்ண அனுபவம் எப்படி இவ்வளோ க்ளோஸ் ஆனீங்க? அட்லி கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? யூஸ்வலாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்போ ஜாலியாக இருக்கலாம்னா ஒரு டைரக்டர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும்போது, இல்லைனா டைரக்டரே ஃபஸ்ட் டைம் டைரக்டர் கரெக்டாக பண்ணுவானா, ஃபஸ்ட் டைம் கேமராமேன். ஸோ நம்மளுக்கு வந்து அப்படியே டென்ஷனாகவே இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு பெரிய ப்ளஸ் வந்து இங்கே கேட்டிங்களா சங்கர் சார்ட்ட என்ன கற்றுக்கிறாருன்னு. எனக்கு தெரிஞ்சு ப்ரொடக்ஷன் அது வந்து மேனேஜ்மெண்ட் பயங்கரமாக கற்றுக்கிட்டார். பிளானிங், காஸ்டியூமாக இருக்கட்டும், காஸ்டியூமோட கலர் டோனாக இருக்கட்டும், அடுத்த ஒரு நெக்ஸ்ட் ஷெட்யூலில் நடக்க போகிற சீனில் இந்த காஸ்டியூமில் இந்த கலர் டோனில் தான் இருக்கணும்னு அவங்க பிக்சர்ஸே அனுப்புவாங்க. ஸோ ஐ திங்க் அவ்வளோ டீட்டெயில்டாக ஐ ஹவ் நாட் ஒர்க் இன் எனி ஃபில்ம். ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ஒர்க்கிங் வித் சச் ப்ரிப்ரேஷன். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட் போனாலே ஒன்றுமே ஜஸ்ட் எக்ஸிக்யூஷன் தான், ஒன்றுமே நம்ம வந்து டென்ஷனே கிடையாது. ஸோ பாதி நேரம் விளையாடிட்டு இருப்போம், ஷூட்டிங் எப்பயாச்சும் நடக்கும். ஸோ ஐ திங்க் தட் வாஸ் ஃபன். ஸோ அந்த ஒரு ஹெல்தி ஃபன் டசன்ட் ஹேப்பன் எல்லா ஷூட்டிங் செட்டில் நடக்காது. பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் ஹேப்பனிங் எவ்ரிடே. பியூட்டிஃபுல். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது கேட்கும்போதே. அண்ட் ஜிவி சொல்லுங்கள், ஒரு இசையமைப்பாளருக்கும் ஒரு இயக்குனருக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒன்லி இஃப் தே சி ஐ டு ஐ அந்த மியூசிக் ஆல்பம் வந்து ஹிட் ஆக முடியும். ஸோ அப்படி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் தட்லி பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு டைம் என் ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஒரு டைரக்டரோட வேலை செய்கிறேன். எனக்கும் அவருக்கும் ஒரே வயசு. ஆக்சுவலி நான் அவரோட சின்ன பையன். ஒரு 6 மாதம் சின்ன பையனா எப்படிங்க அது? அது எந்த வயசுல வந்து என்னோட சின்ன பையன்? ஆனா கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால சமமாயிட்டீங்க. அங்கிள் குரூப் இதுக்கு ஆக மாட்டேங்குதுங்க, இதுக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்னு. பொண்ணு கிடைக்கல பிரதர், பொண்ணு கிடைக்கல, கரெக்டான பொண்ணு கிடைக்கல. கிடைச்சா கல்யாணம் பண்ணிப்போமா மாட்டோம். கிடைக்காதனால தான் இந்த படமே. பாத்தீங்களா? சொல்லுங்க ஜிவி. ஒரு டேரக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர் இஸ் லைக் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப். எனக்கும் அட்லிக்கும் என்ன பெஸ்ட் திங்னா த ஏஜ் ஹஸ் ஒர்க்ட் அ லாட். ஸோ இட் வாஸ் வெரி வெரி மச் ஃபன். நாட் ஓன்லி அட்லி, ஹிஸ் அசிஸ்டன்ட்ஸ் ஆல்சோ, சூர்யா, பாக்கி, ஆல் ஆஃப் தெம். ஸோ இட் வாஸ் so much of fun with the whole film. It was like a festival for all of us. Nice to hear.